உங்களை யார் இதுக்குள்ள இந்த கழிவை கொண்டு கொட்டச்சு நெஞ்ச யாரு கொட்டச்சுன்னு சேமன் சொல்லியா கொட்டுறீங்க இதுக்குள்ள வந்து சேமன் இங்க பாருங்க சகோதரங்கள் இது நல்லா பாத்துக்கொள்ளுங்க சேமன் சொன்னியாம் இங்க வந்து சூடு பத்தின சேனை இங்க பக்கம் கொரோனா மையவாடி இருக்கு சரியா கொரோனா அடக்க ஸ்தலம் இருக்குது இங்க தமிழ் மக்கள் அதே போல பௌத்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இந்த இடத்துல இங்க வந்து பக்கத்துல வந்து இந்த டாய்லெட் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க விளங்கிட்டா அரசாங்கம் கொட்டுப்படுது கேட்டா சேமன் தான் உங்கள்ட்ட தெரிவிக்காரு சேமன் சொன்னியாம் இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்கிற இந்த சாதாரணமான மக்கள் விளங்கிட்டா இந்த சாதாரணமான மக்கள் இதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க போக்குல மழை பெஞ்சு இந்த இலையானலம் அதுக்குள்ள வரும் நோய் வரும் அங்க இப்படி பிரச்சனை வர சந்தர்ப்பத்துல இங்க காசு நோய் வந்தா பிரச்சனை வந்தா யாரு பாக்குற சொல்லுங்க பாபம் இப்படி வந்து நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட நீங்க வாழ்ற ஏரியாக்குள்ள இப்படி கொட்ட போக்குல நல்லா இருக்குமா மாமா நீங்களே சொல்லுங்க பாபா இல்ல மடுவட்டினால இவடத்த வந்து கொட்டப்படாத இவடத்த மையவாடியில இருக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா வெளியூர்ல இருந்து மக்கள் எல்லாம் இங்க வருது வெளியூர்ல இருந்து மக்கள் இங்க வராங்க இங்க பாருங்க இங்க கொரோனாவால மரணம் அடைஞ்ச அனைத்து உறவுகளையும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இது அதுக்கு பக்கத்துல வந்து இந்த டாய்லெட் குழிய கொட்டி டாய்லெட் இதுக்குள்ள இருக்கிற எல்லா கழிவுகளும் வந்து இதுக்குள்ள கொட்டினா இது சரியா வருமானு சொல்லுங்க பாபம் இது நியாயமா சேமன் சேரை இது நியாயமான வேலையான்னு சொல்லுங்க பாபம் இது நியாயமா மக்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பொதுவான ஒரு நியாயத்தை சொல்லுங்க பாபம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் யாருக்குமே விருப்பம் இல்ல இவங்க வந்து இப்படி கொட்டி போட்டு போனா இதால வர நோய்க்கு யாரு பொறுப்பு சொல்ற ஒரு பக்கத்தால அந்த பக்கம் அங்க பாருங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்து நாத்தம் அந்த நாத்தம் இங்க வருது என்னமா மெஷின் போட்டுனதான் ஆனா இருந்திருந்தப்பல வருது நம்ம இன்னும் வருது ஆனா அவங்க இங்க வந்து இவடத்தை பார்த்து போட்டு இல்லையே நாத்தம் இல்லையேன்னு போறாங்க இந்த ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்து ஒரு மக்கள் சொந்தங்கள் வந்து வீட்டை சாப்பாடுக்கு இருக்கும் போது நாத்தம் வர போக்குல எப்படி சாப்பிடுறேன்னு சொல்லுங்க பாப்போம் மனுஷன் இப்படி கேவலத்துக்குள்ளேயா வாழ்ற நாங்க மனுஷன் தானே மிருகங்கள் இல்ல தானே ஒரு அரசாங்கம் இதுக்குள்ள வந்து இப்படியே கொட்டி போட்டு போனா இதுக்கு என்ன நிலைமை இதுக்கு மக்கள் என்ன இங்க பண்டிமாடுக்கு வாழ்றீங்க மக்கள் நல்லா இதுக்குள்ள மக்கள் தானே இருக்கு இதுக்குள்ள இருந்து ஒரு வருத்தம் வந்தா கூட இங்க இருந்து அங்க வைத்தியசாலைக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா அதுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஆட்டோவுக்கு காசு கொடுத்து போக வேண்டிய நிலைமை இருக்குது அப்ப இங்க வருத்தம் வந்தா இந்த சேமன் வந்து பாப்பாங்களா இங்க பார்க்க மாட்டாங்க இங்க வந்து லேசா கூட கொட்டி போட்டு போங்கன்னு சொல்றாங்க இது நியாயமா முதலாவது அதுக்குன்னு எத்தனையோ காடுகள் எத்தனையோ ஆக்கள் இல்லாத காடுகள் எவ்வளவு இருக்குடாப்பா அங்க கொட்டான கொண்டு போய் எவ்வளவு காடு இருக்குது அந்த காட்டுகளுக்கு அவனே கொட்டாம இங்க பாருங்க இந்த கொரோனா மையவாடி இவட இருக்குது கொரோனா அடக்கஸ்தலம் இவட இருக்குது அப்ப வெளியூர்ல இருந்து மக்கள் இதுக்குள்ள வராங்க இந்த நாத்தத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் குப்பையை கொண்டு இப்பதான் கொஞ்சமா குப்பை கொட்டுறது நிப்பாட்டுறதுக்கு திருப்பி கழிவுகளை கொண்டு கொட்டினா அதுவும் டாய்லெட் கழிவுகளை கொண்டு கொட்டினா இதுக்குள்ள வெளியூர்ல இருந்து வர மக்கள் என்னது நினைக்கும் இது என்ன நாத்தம் முடிச்ச ஊரா இது நாசமா போனவங்க திட்டி போட்டு இல்லையா போவான் இந்த ஊர் மக்களுக்கு அவமானம் இல்லையா கிழக்கு மாகாணத்துக்கு அவமானம் இல்லையா கிழக்கு மாகாண வேற மாவட்டங்கள்ல இருக்கிற மக்களை கொண்டு இங்க அடக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பெருந்தன்மையோட இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் இடம் கொடுத்திருக்காங்கன்ற அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்றோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க போகல இப்படியாப்பட்ட விஷயங்களை செஞ்சா இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு மனுஷத்தன்மை இல்லாதவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த ஊர் மக்கள் யாரு மிருகங்கள் அந்த ஊர் மக்கள் மனுஷங்கள் தானே அந்த மனுஷங்கள் அங்க இவ்வளவு மக்களும் எடுத்த ரோட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் எதிர்த்து தான் இன்னும் அதிகாரிகள் சரியான முறையில நீங்க செய்தாதான் செயற்பட்டாதான் உங்களுக்கு பின்னால மக்கள் பலம் மக்கள் சக்தி இருக்கும் ஆனா நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்யும் போது மக்கள் உங்களை எதிர்க்கத்தான் செய்யும் மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொள்ளாதீங்க இதை கொட்டுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குதானே மாமா எத்தனை காடு இருக்குது எத்தனை ஏக்கர் கணக்குல காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ள கொண்டே கொட்டலாம் எவ்வளவு இடங்கள் இருக்குது அதுல ஒண்ணு கொட்டலாம் ஆனா அதெல்லாம் கொட்டாம இங்க மனுஷன் வாழ்ற ஏரியாக்குள்ள கொண்டு கொட்டினீங்கன்னு சொன்னா அதுவும் இந்த கொரோனா அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல வந்து கொட்டினா அது மையத்துல பக்கத்துல இருக்கு இந்த நாத்தம் இருக்க எல்லாமே இருக்குது இதுக்குள்ள இந்த ஊர் மக்களுக்கு வாழ்ற சரியான கஷ்டமா இருக்குது அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படி வேலை பார்த்தா இது நியாயமா இது எவ்வளவு நாளைக்கு நான் பார்த்து இருக்கிறது குப்பையை கொண்டு கொட்டி இங்க இருக்கிற இலையான எல்லாம் அங்க இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நோய் வருத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கஷ்டத்துல இருக்காங்க அப்படியாப்பட்ட நிலைமையில அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கத்தி சொல்லித்தான் அது நிப்பாட்டி வச்சிருக்கு அதுக்கு பிறகு இந்த தொடங்கிட்டாங்க மக்கள் பிரதிநிதி மக்களுடைய சேவையை செய்யணும்